السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் மன்னியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையில ஒரு மனிதனுடைய ஈமான், இறை நம்பிக்கை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதன் மூலமாக அவர் ஈமானுடையவராக கருதப்பட்டாலும், ஈமானுடைய வட்டத்திற்குள் வந்துவிட்டாலும், அந்த ஈமானை முழுமையாக்குகின்ற, நிறைவாக ஆக்குகின்ற பல்வேறு காரியங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அல் ஈமான் பிதஅ ஸபஊன ஷுபா. ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகள் உடையது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதன் அர்த்தம் என்னவென்றால், ஈமானை முழுமையாக்குகின்ற காரியங்கள் 70க்கும் அதிகமாக இருக்கின்றது. அவைகளை செய்ய 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 ஈமான் என்பது முழுமை அடைந்து கொண்டே செல்கின்றது. என்னதான் பெருமானார் சொல்லுவாங்க, ஈமான் யன்குசு வ யஸீது. ஈமான் என்பது அதிகமாகிறது, குறைகிறது என்பதாக சொல்வார். அதாவது ஈமானுக்கு ஏற்ற நல்ல காரியங்களை செய்கிற நேரத்திலே ஈமான் அதிகமாகிக் கொண்டே முழுமையடைந்து கொண்டே செல்கின்றது. ஈமானுக்கு மாற்றமான பாவமான காரியங்களை செய்கிற நேரத்திலே ஈமான் குறைந்து கொண்டே செல்கிறது. பெருமானார் சொல்லுவாங்க இல்லையா, அல் கிதுபு யன்குசுல் ஈமான், பொய் என்பது ஈமானை குறைக்கிறது என்பதாக பெருமானார் சொல்வார். இது மாதிரி சில காரியங்கள் செய்கிற நேரத்திலே ஈமானிலே என்ன செய்து குறைவு என்பது ஏற்படுகிறது. அந்த அடிப்படையிலே ஈமானை முழுமையாக்குகின்ற காரியங்களிலே ஒன்றுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது ஈமானை முழுமையாக்கக்கூடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா. பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான், முழுமையான ஈமானுடையவனாக ஆக மாட்டான். எந்த அளவுக்கு என்ன சொன்னார், தன்னுடைய குழந்தைகளை விட, தன்னுடைய பெற்றோரை விட, எல்லா மனிதர்களை விட என்னை நேசிக்கின்ற வரைக்கும் உங்களில் யாரும் முழுமையான ஈமானுடையவராக ஆக மாட்டார் என்பதாக சொன்னார். ஹத்தா கூன அஹப்ப இலைஹி வலதிகி வாலிதிகி ஒன்னாஸ் அஜ்மஈன். முதல்ல பெருமானார் சொன்னார்கள், தன்னுடைய பிள்ளைகளை விட நேசிக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருப்பான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தன்னுடைய பிள்ளைய அவங்க தவறு செஞ்சா இவன் அடிப்பான், இவன் கண்டிப்பான். ஆனால் அடுத்தவர் தன்னுடைய பிள்ளையை அடிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப ஒரு மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு குழந்தைகள் பெருகிற நேரத்திலே அந்த குழந்தையின் மீது அளவு கடந்த அன்பு அவருக்கு ஏற்படுகிறது. தன்னுடைய பெற்றோரின் மீது அவருக்கு அன்பு இருக்காது. உலகத்தை எல்லா மக்களும் நேசிக்கிறார்கள், நேசிக்கிறதா மார்க்கம் கூறுகின்றது. ஆனால் எல்லோரின் மீது நாம் வைக்கின்ற நேசத்தை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிற நேரத்திலே தான் நம்முடைய ஈமான் முழுமை அடைகிறது. எந்த அளவுக்கு சொன்னால், அல்லாஹ் சொல்வான், அந்நபி அவுலா பில் மூமின மின் அன்ஃபுஸிஹிம். உடைய உயிரை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கக்கூடியவர்கள் தான் ஈமான் உடையவர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். ஈமான் உடையவர் யார்? தன்னுடைய உயிரை விட பெருமானாரை நேசிப்பார்கள். அதாவது உமரே ஃபாரூக் அவங்க பெருமானாரிடத்தில் சொல்வார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய உயிரை தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றை விட உங்களை நான் நேசிக்கிறேன். என்னுடைய உயிரை தவிர எல்லா விஷயத்தை விட உங்களை நேசிக்கிறேன், எல்லா மனிதர்களை விட உங்களை நேசிக்கிறேன். பெருமானார் சொன்னார்கள், இல்லை உமரே, இல்லை, உன்னுடைய ஈமான்
இன்னும் முழுமையடையவில்லை என்பதாக சொன்னார். உமரே ஃபாரூக் அடுத்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய உயிரை விட உங்களை நேசிக்கிறதாக சொன்னார்கள். அப்பதான் பெருமானார் சொல்லுவாங்க, அல் ஆனையா உமர், உமரை இப்போதுதான் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு அறிஞர் மக்கள் இரண்டு விளக்கம் கூறுகிறார்கள். முதலாவது விளக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போதுதான் உன்னுடைய ஈமான் முழுமையடைந்திருக்கிறது, இப்பதான் உன்னுடைய ஈமான் முழுமையடைந்திருக்கிறது என்பதாக ஒரு அர்த்தம் சொன்னாங்க. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உமரே இப்போதுதான் உன்னுடைய ஈமான் முழுமையடைந்திருக்கிறதா, இப்போதுதான் என்ன செய்யறேன், உங்களுடைய உயிரை விட என்னை நேசிக்கிறீர்களா, இதற்கு முன்னாலே நீங்கள் செய்திருக்க வேண்டுமே, இப்போதான் உங்களுடைய ஈமான் முழுமையடைந்திருக்கிறார் என்பதாக சொல்லி பெருமானார் உமரே ஃபாரூக்கை எச்சரிக்கை செய்தார் என்பதாக அறிஞர் மக்களுகிறார்கள். உமரே ஃபாரூக் அவருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூமினான மக்களுக்கும் இதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவன் நேசிக்க வேண்டும் எந்த அளவுக்கு சொன்னா, தன்னுடைய உயிரை விட நேசிக்க வேண்டும். ஏன்னா ஒரு மனிதன் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் உயிரை யாரும் கொடுக்க மாட்டான். ஒரு மனிதன் உயிரை விட ஒருத்தரை நேசிக்கிறானா, ஒருவருக்கு உயிரே கொடுக்க அவன் தயாராகிறான் என்று சொன்னால், உலகத்தில் அவனுடைய உள்ளத்துல அதுக்குத்தான் முதலிடம் இருக்கும். அதுக்கு முதலிடம் இருந்தால் மட்டும்தான் ஒரு உயிரை கூட துறப்பான தவிர யாரும் தன்னுடைய உயிரை அவ்வளவு சீக்கிரமாக என்ன செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். பெருமானாரை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் எப்படி நேசிக்க வேண்டும்னா, அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், உடைய உயிரை விட பெருமானார் உயர்ந்தவர்கள், உயிரை விட நேசிக்க வேண்டும் என்பதாக சஹாபாக்கள் அப்படிப்பட்ட நேசமுடையவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்கள் அப்படிப்பட்ட நேசமுடையவர்களாக இருந்தார்கள். அது அபூபக்கர் சித்திக் அவர்கள் எந்த அளவுக்கு பெருமானாரை நேசித்தார் தெரியுமா? ஒரே பெருமானார் அவர்கள் சபையில உட்கார்ந்து இருக்காங்க, சொன்னாங்க, ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் ஸலாஸ், இந்த உலகத்திலே மூன்று விஷயங்களுக்கு விருப்பமாக இருக்கின்றது. ஒன்று நறுமணம், இரண்டாவதாக நற்குணமுள்ள பெண்கள், மூன்றாவது தொழுகை இருப்பதாக சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலே மூன்று விஷயங்களுக்கு விருப்பமாக இருக்கிறது சொன்னாங்க. அந்நபர் இலை, பெருமானாரே, வல் துரூஸ் மாக், உங்கள் அருகிலே அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருப்பதே எனக்கு விருப்பமாக இருக்கிறது. பெருமானாருடைய சபையிலே எப்போதுமே என்ன செய்வாங்க, பெருமானாருடைய வலதுபுறத்துல அபூபக்கர் தான் அமர்ந்திருப்பாங்க. பெருமானாருடைய வலதுபுறத்திலே அவர் செய்வாங்க, அமர்ந்திருப்பார்கள். அதனால்தான் மௌத்துக்கு பிறகு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு வலதுபுறத்திலே அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வலதுபுறம் என்பது மிக முக்கியமானது. எதையாக இருந்தாலும் வலதுபுறத்திலே ஆரம்பிக்க வேண்டும். பெருமானாருக்கு ஒரு அன்பளிப்பு வருகிறது சொன்னா முதல்ல சாப்பிட்டு செய்வாங்க, பக்கத்து அபூபக்கர் சித்திக் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஒரே ஒரு கட்டத்துல வந்து அப்துல்லா அப்பாஸ் உட்கார்ந்து இருப்பார், சின்ன பிள்ளை உட்கார்ந்து இருப்பார். பெருமானாருக்கு ஒரு அன்பளிப்பு வரும், அதை குடிப்பாங்க. குடிச்சிட்டு பார்த்தா வலதுபுறத்துல அப்துல்லா அப்பாஸ் உட்கார்ந்துருக்காங்க, இடதுபுறத்துல அபூபக்கர் சித்திக் இருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னா வலதுபுறத்துல ஆரம்பிக்கணும், ஆனா அதே இடத்துல பார்த்தா இடதுபுறத்துல அபூபக்கர் சித்திக் இருக்காங்க. என்ன செய்வாங்க, அப்துல்லா அப்பாஸ் கேட்டாங்க, அபூபக்கர் சித்திக் முதல்ல கொடுக்கட்டுமா என்பதாக கேட்கிறாங்க. பாருங்க, அந்த நேரத்தில் கூட அடுத்தவருடைய உரிமையை பெருமானார் பாதுகாக்கிறார்கள். நான் சொல்றத நீ கேட்கிறதாக நினைக்கிற, அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, வலதுபுறத்துலதான் ஆரம்பிக்கணும். அபூபக்கர் சித்திக் வந்து அவர் இடதுபுறமா இருக்காங்க, அவங்களுக்கு முதல்ல கொடுக்கலாம் கேட்கிறாங்க. அப்துல்லா அப்பாஸ் சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, எப்போது வலதுபுறத்தை ஆரம்பிக்கிறவங்க வலதுபுறத்தில் ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா என்னுடைய பங்கை, எனக்கு கிடைக்கின்ற அந்த பாக்கியத்தை இழக்க நான் தயாராக இல்லைன்ட்டாங்க. நீங்க குடிச்சதுக்கு பிறகு அந்த பொருளை, அந்த பாலை நான் குடிக்கணும். எனக்கு ஒரு பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கேன், நான் ஏன் விட்டு கொடுக்கணும், எனக்கு தான் வேணும் கொடுக்குற நேரத்தில் பெருமானார் எந்த மறுப்பு சொல்லவில்லை, அப்படியே அவர் கொடுத்து ஆரம்பித்து விடுவார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, அந்த அளவுக்கு பெருமானார் அவர்கள் அபூபக்கர் சித்திக்கை நேசித்தார்கள், அபூபக்கர் சித்திக் அவரும் பெருமானாரை நேசித்தார்கள். அதனாலதான் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்துல ரொம்ப விருப்பமானது தெய்வா, உங்கள் அருகிலே அமர்ந்து உங்கள் திருமுகத்தை பார்த்து கொண்டிருப்பது எனக்கு விருப்பம். இரண்டாவது சொல்லுவாங்க, இன்ஃபாக்கு மாலி அலை, என்னுடைய செல்வத்தை எல்லாம் உங்களுக்கு செலவழிப்பது விருப்பம். அரபகத்தினுடைய 11 கோடீஸ்வராக இருந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் மார்க்கத்துக்காக கொடுத்தார்கள், பெருமானாருக்காக கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு ஒரு நாள் எப்படி வர்றாங்க, ஒட்டு போட்ட சட்டையோடு வருகிறாங்க. ஒட்டு போட்ட சட்டையோடு என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டுலதான் இருக்கிறாங்க. ஜிப்ரீல் வருகின்றார். எப்போதுமே அஹ்ஸன் சியாப், அழகான ஆடையில வரக்கூடிய அந்த ஜிப்ரீல் இஸ்லாம் ஒட்டு போட்ட ஆடையோடு வருகிறார்.
பெருமானா கேட்டாங்க, என்ன விட்டு போட்ட ஆடை? நாங்கள் அபூபக்கர் சித்திக்குடைய இன்றைய நிலைப்படுத்தார். இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அவர் கொடுத்து கொடுத்து இன்னைக்கு அவர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் கூட நல்ல ட்ரெஸ் இல்லை, விட்டு போட்ட ஆடை. இதை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி அல்லாஹு தாலா விரும்பி எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறான் என்று நான் மட்டும் அல்ல, வானத்தில் இருக்க எல்லா மலக்குகளும் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு மார்க்கத்துக்காக அள்ளி கொடுத்தவர். மூன்றாவதாக சொல்லுவாங்க, என்னுடைய மகள் உங்களுக்கு மனைவியாக இருப்பது நான் கொடுத்த பாக்கியம், நான் பெற்ற பாக்கியம். என்னுடைய மகள் ஆயிஷா நாயகி உங்களுடைய மனைவியாக இருப்பதாக ஒரு மாணவன் சொல்லுவாங்க. யார் அவங்க சிந்தி சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா, இந்த உலகத்துல பெருமானாரை எல்லோரும் நேசிக்கிறார்கள், எல்லோரும் நேசிக்க வேண்டும். ஆனால் அபூபக்கர் சித்திக் அவர்களை போல் நேசிக்க முடியாது. ஒரு செய்தி சொல்லி நான் முடித்து விடுகிறேன். ஹிஜ்ரத்துடைய பயணம், ஹிஜ்ரத்துடைய பயணத்துல பெருமானாருடைய ஒட்டகை அவங்க ஒரு ஒட்டகத்துல போறாங்க, அபூபக்கர் சித்திக் ஒரு ஒட்டகத்துல போறாங்க. போகிற நேரத்திலே அந்த ஒட்டகத்தை என்ன செய்யறாங்க, வேகமா ஓட்டுறாங்க. வேகமா ஓட்டி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்க்கு முன்னால போவாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்க்கு பின்னால வருவாங்க. அப்புறம் வலதுபுறத்துல போடுவாங்க, அப்புறம் இடதுபுறத்துல வருவாங்க. பெருமானை கேட்பாங்க, அபூபக்கர் உங்களுக்கு என்ன ஆச்சு? திடீர்னு முன்னால போறீங்க, திடீர்னு பின்னால வர்றீங்க, திடீர்னு வலதுபுறம் வர்றீங்க, திடீர்னு இடதுபுறம் வர்றீங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் செய்கின்ற அந்த பயணம் ஒரு அச்சமான ஒரு பயமான ஒரு பயணம். எதிரிகள் எந்த இடத்திலிருந்து வேணாலும் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் தாக்குதல் நடத்தலாம். அப்படி தாக்குகிற நேரத்திலே உங்களுக்கு முன்னால் என்னை தாக்க வேண்டும். இந்த உடலிலே உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்து விடக்கூடாது. எனவேதான் நான் பயணத்திலே திடீர்னு உங்களுக்கு முன்னால் எதிரிகள் வந்து விடுவார்களோ என்பதற்காக முன்னால போறேன். திடீர்னு பின்னால வருவாங்களோன்னு ஓடுறேன், பின்னால திடீர் வலதுபுறம் போறேன், திடீர் இடதுபுறம் போறேன். ஏன்னு சொன்னால் எந்த ஆபத்தாக இருந்தாலும் கூட என்னை தாண்டிதான் உங்களுக்கு வர வேண்டுமே தவிர நான் இருக்க நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது சொல்லுவார். சரி, அந்த இதுக்கு தான் போயிட்டாங்க. சவுர் குகைக்கு போறாங்க. சவுர் குகைக்கு போன பெருமானா உள்ள முதல்ல போலான்னு போறாங்க. சொன்னாங்க, வெளியே நில்லுங்கள், முதலில் நான் செல்கிறேன். உள்ளே எந்த ஆபத்தாக இருந்தாலும் அந்த ஆபத்தை முதலில் நான் சந்திக்கிறேன், நீங்க முன்னால் போகக்கூடாது. எவ்வளவு பெரிய நேசம்! ஏன்னா நமக்கு அறிமுகம் இல்லாத குகைக்கு உள்ள போறோம். விஷஜந்துக்கள் ஏதாவது இருக்கலாம், ஏதோ ஒரு ஆபத்து இருக்கலாம். அந்த ஆபத்தை முதல்ல நான் போய் சமாளித்துக் கொண்டு வருகிறேன். நான் உள்ள வாங்கன்னு சொன்னா வாங்க சொன்னாங்க. அடுத்த மூணாவது செய்தி என்ன சொல்றேன் அப்படின்னா, முதல்ல பயணத்துல வந்து அங்கிட்டு போறது, ரெண்டாவது உள்ள போனாங்க. யாரு? முதல்ல முஸ்லிம். அப்படி போகிற நேரத்துல கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதனுடைய துவாரங்கள் சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் இருந்துச்சு. எல்லா ஓட்டை என்ன செய்றாங்க, அங்க இருக்கக்கூடிய கற்களை கொண்டு தினத்துல இருந்த அந்த துணிகளை கொண்டு என்ன செய்யறாங்க, உடச்சு கட்டுறாங்க. அதை வந்து என்ன செய்யறாங்க, அடைக்கிறாங்க. ஒரே ஒரு ஓட்டையை வந்துட்டு அடைக்க முடியல. அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, என்ன செய்யறாங்க, அந்த ஓட்டையில காலை வச்சு அமர்ந்து கொண்டு என்ன செய்யறாங்க, பெருமானாரத்தினுடைய மடியில போட்டு என்ன செய்யறாங்க, படுக்க வைப்பாங்க. அந்த ஓட்டையின் வழியாகத்தான் அந்த துவாரத்தின் வழியாக ஒரு விஷஜந்து வந்து தீண்டுகிறது. தீண்டினாலும் கூட காலை எடுக்க அப்படியே பல்ல கடிச்சு உட்கார்ந்து இருக்காங்க. பெருமானார் பயணத்துல வந்து அசதியை தூங்குறாங்க. அவருடைய கண்கள் இருந்து, அபூபக்கர் சித்தியுடைய கண்கள் இருந்து கண்ணீர் இருந்து பெருமானாருடைய கன்னத்தில் விழுகிறது. பெருமானார் முடிச்சுட்டாங்க. என்ன? உள்ளே ஒரு பாம்பு வருகிறது, உள்ளே ஒரு விஷஜந்து ஒரு பாம்பு என்னை தீண்டுகிறது. ஆனால் என்னுடைய உயிர் இருக்க வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் காலை எடுக்க மாட்டேன். என்னுடைய உயிருக்கு பிறகுதான் உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உயிருக்கு பிறகு வரணுமே தவிர நான் உயிரோடு இருக்கிற நேரத்தை வரக்கூடாது செய்வாங்க. பெருமானா செய்வாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து என்ன செய்ய, வேற ஒரு இதை வச்சு அதை அடைச்சிட்டு கால் எடுத்துருவாங்க, வேற ஒரு இதை வச்சு அடைச்சிருவாங்க. தன்னுடைய உமிழ் நீர் மறக்கத்தான் உமிழ் நீர் அந்த இடத்துல வச்ச போது என்ன செய்யாது, அது அவங்களுக்கு சௌரியமாயிருச்சு. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, ஒரு மனிதர் எந்த அளவுக்கு பெருமானாரை நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்மாதிரியாக இருந்தவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த அளவுக்கு என்ன செய்ய வேண்டும், பெருமானாரை நேசிக்க வேண்டும் என்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டவரை கிடைக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹ் لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربي رب العزة عما يصفون وسلام والحمد لله رب العالمين.